அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு கடன் ஒரு அமானிதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் கடன் பட்டவரின் ஜனாசாவிற்கு தொழு வைப்பது கிடையாது. கடன்பட்ட ஒருவரின் ஜனாசாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்க மறுத்து விடுகிறார்கள். அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்றதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள் என்ற செய்தியை புகாரியில் காண முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் துஆ செய்யும் போது, யா அல்லாஹ், உன்னிடம் பாவத்தை விட்டும் கடனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று தொழுகையில் கூறுவார்கள். இதை அறிந்த ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் கடன் படுவதிலிருந்து இவ்வளவு அதிகமாக பாதுகாப்பு தேடுவதன் காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதன் கடன் படும் போது பொய் பேசுகிறான், வாக்குறுதி அளித்து அதற்கு மாறு செய்கிறான் என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 2397. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கியவரின் உண்மை நிலையை எடுத்து காட்டுகிறார்கள். அதனால் கடன் என்பது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அதை விட்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியதால் நாமும் அந்த கடனை விட்டு பாதுகாப்பு தேடுவதன் மூலம் கடன் வாங்கும் அந்த பாதையை நம்மால் முடிந்தவரை அடைத்துவிட வேண்டும். இன்று சமுதாயத்தில் மார்க்கம் அனுமதிக்காத பல விருந்துகளை பல லட்சக்கணக்கான செலவு செய்கின்றனர். உதாரணமாக, பெண் வீட்டு தரப்பில் எந்த விருந்தையும் மார்க்கம் அனுமதிப்பதில்லை. பெண் வீட்டுக்காரர்கள் நகையை, பெருந்தொகையை வரதட்சணையாக மாப்பிள்ளைக்கு கொடுப்பதுடன் பெரும் விருந்தும் படைக்கின்றனர். சொந்த பணத்திலா இல்லை, கடன் வாங்கியே செய்கிறார்கள். இது போன்று மண்டபம், சீர்வரிசை என்ற வகைக்காகவும் பெண் வீட்டார் செலவு செய்கிறார்கள். பொதுவாக கத்னா, குழந்தையின் காதுகுத்து விழா சடங்கு போன்ற காரியங்களுக்கும் கடன் வாங்கி எல்லோரும் செலவு செய்கிறார்கள். இது போன்ற காரியங்களுக்கு சொந்த காசில் செலவு செய்வதே கூடாது எனும் போது கடன் வாங்கி செலவு செய்வது பெரும் குற்றம் அல்லவா? இந்த வகைக்கு ஒருவர் கடன் கேட்பது ஹராம். இந்த வகைக்கு ஒருவர் கடன் கொடுப்பதும் ஹராம். இவர்கள் அல்லாஹ்விடத்தில் மாபெரும் விசாரணைக்கு தண்டனைக்கும் உரியவர்களாக ஆவார்கள். எனவே கடன் வாங்குபவர்கள் இது போன்ற காரியங்களுக்காக கடன் வாங்கி இம்மையில் ஓட்டாண்டியாகிவிடக் கூடாது. அதுபோல் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமலும் இருந்து மறுமையில் ஓட்டாண்டியாகிவிடக் கூடாது. அப்படிப்பட்ட பாவிகள் கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.